வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திரும்ப வீடு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்கிறது புத்தம் புதிய ஃபேண்டாஸ்டிக்கான டியூப்லெஸ் டைப்பில் கட்டியிருக்க 2BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது 2.86 சென்ட் இடத்த உபயோகப்படுத்தி வீட்டுக்கு வேறு லெவலில் பிளானிங் கொடுத்து 40 அடி அகல தார் ரோட் பேஸ்லேயே இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதுவும் வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை ஆர்கிடெக்ட் டிசைனில் அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்கிறதும், வீட்டுக்குள்ளே இருக்கிற கிச்சன் ஸ்பேஸை ஹைலைண்ட் மாடல் கிச்சன் டைப்பில் ரெடி பண்ணி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஸ்பேசிஸான ஒரு கிச்சன் கம் டைனிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்கிறதும், இந்த வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 லிவிங் ஹாலோ, அது போக 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்து எல்லா ரூம்ஸ்க்கும் ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க், கிராண்டான இன்டீரியர் டிசைன்ஸ், வீட்டோட மெயின் டோருக்கு டிஜிட்டல் லாக்கர் கீன்னு ஒரு மாடர்னான தீமில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி A to Z டீடைல்ஸ் ஃபுல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.86 சென்ட், 25 அடி அகலத்திலையும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை 1760 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அகலமான 40 அடி தார் ரோட் பேஸில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லைட் மெரூன், லைட் சாண்டல், டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் யூ ஷேப்பில் பார்டர் ஒர்க் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை ஆர்கிடெக்ட் டிசைனில் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே 12க்கு 17.4 அளவில் போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 3D டிசைன்ஸில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக சீலிங்லேயும் சன்சிலையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அதுபோக போர்ட்டிகோட லெஃப்ட் சைட் வாலில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கார் 2 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசிஸான ஒரு போர்ட்டிகோவை ரெடி பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ஒன் சைடில் ஃபுட்வேரில் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து கபோர்டு யூனிட் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே சைடில் வீட்டோட சிட் அவுட் ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5க்கு 20, 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமலையில் வீட்டுக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சைட் செட்பேக் ஏரியாவோட கடைசியில் வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4க்கு 8 இண்டியன் க்ளோசட் டைப். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே செமி கிளாசி லுக்கில் தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிஜிட்டல் லாக்கரும் மாட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே ஃபோயர் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒன் சைட் வாலில் ஃப்ளோட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸோட டெக்கரேட்டிவான லைட் வித் மிரரோட அந்த ஃபோயர் ஸ்பேஸோட சீலிங் ஃபுல்லாமே ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட அளவு 16க்கு 17. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் கிரே, ஒயிட், ப்ரௌன் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும், டிவி யூனிட்டோட சைடில் வென்டிலேஷனுக்காக 2 ஃப்ரெஞ்ச் விண்டோ மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அங்கே ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங் ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபும், அது போக நிறைய ஸ்டோரேஜ் பேஸ் கேபினட்டும் செஞ்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லோட்டோ கொடுத்து டோரை ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10க்கு 16. பெட்ரூமோட சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸ், கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து அட்டகாசமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கும் அங்கே ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. அதுபோக நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூஃப் கபோர்ட், லிண்டர் லெவலில் RCC லேஃப்ட்டுக்குள்ளாமே லேஃப்ட் கபோர்ட், வால்ரூஃப் கபோர்ட் பக்கத்தில் இருக்க விண்டோவில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிராண்டான ஒரு இன்டீரியர் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க.
பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேயே இங்கே அடிஷ்னலாக இங்கே ஒரு வுட் அண்ட் கபோர்ட் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6x4. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசெட், பைப் ஃபிட்டிங்ஸ், கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ், ஹேண்ட் வாஷ் பேஷின் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸ்லேயும் வுடன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் ஏரியா. இதோட அளவு 8x8. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷனும் அங்கே வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க பூஜை ரூம். CNC லேசர் கிட் டிசைன்ஸோட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி வுட்டன் டோரும் உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன். ஐலாண்ட் மாடல் கிச்சன் டைப்பில் ரெடி பண்ணி 8x8ங்கிற அளவில் இந்த கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் கீழே டேன் யூனிட், டேண்டம் பாக்ஸ், ஆயில் பில்லோ ட்ரே, கார்னர் மேஜிக் ட்ராயர்ஸ்னு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட இந்த மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஈஸ்டர்ன் சைடில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் அதை சுற்றியுமே கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுடன் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டும் அதுக்கு மேலே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி RCC லேப் கபோர்டுக்கும் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட ஒன் சைட் கார்னரில் ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் ஸ்டெப்ஸோட எட்ஜில் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் 2 சைட்லேயுமே MS ஸ்டீல்லையும் SS ஸ்டீல்லையும் ஹேண்டல்ஸை மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே லிவிங் ஹால், ஓப்பன் பால்கனி, செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறக்கான பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜோட என்ட்ரன்ஸில் வுடன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதோட ஒன் சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுடன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட மொத்த அளவு 10x16. இந்த பெட்ரூம்லேயும் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் கபோர்ட், லேப் கபோர்ட், விண்டோக்கு பக்கத்தில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் மிரர் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி வுடன் ஷெல்ஃபோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 10x4. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் இங்கே 11x11ங்கிற அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து காமனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்க பால்கனி ஏரியா. இங்கே ஃப்ரண்ட் பேரப்பெட் வால்க்கு எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸோட ஹேண்டல்ஸை SS ஸ்டீலில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ்லேருந்து ஓப்பன் டெரஸுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. துணி காய போகிறக்கான ஆங்கிளும் மாட்டியிருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் ஃப்யூச்சரில் வேணும்னா 3rd பெட்ரூமும் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்.
இது டெரஸுக்கு போறதுக்காக கொடுத்துருக்க மெட்டல் ஸ்டார் கேஸ். டெரஸ்ல 1000 லிட்டர்ஸ்ல 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க மெட்டல் ஸ்டாண்டோட. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல கோயில்பாளையத்துல இருந்து துடியலூர் போற மெயின் ரோட்லயே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 78 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.